வணக்கம், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 11.12 கொஷின் நம்பர் 1 சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 11.2க்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அவங்க கொடுத்த கொஷினை ஐ அப்படின்னு சொல்லிட்டு இன்டகிரேஷன் ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்க போறோம். இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உள்ள இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 10 இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்கு. ஒரு ரூட்டுக்குள்ளேயும் 2 டேர்ம் தான் ஸ்கொயர்ல இருக்கணும் இல்லையா? அப்போ இதை நம்ம அந்த ஃபார்மேட்ல ரெடியூஸ் பண்ண போறோம். இப்போ உள்ள ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இது கூட இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, அந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல பாதி வேல்யூவை ஆஃப் ஆஃப் த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம், ஸ்கொயர் பண்ணி கழிக்கிறோம். கடைசியா 10 அப்படியே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுல ஃபர்ஸ்ட் அந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் பாருங்க. நான் இப்போ அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ், அந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதனால அதை நம்ம a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். அதுல ஏன்றது எக்ஸ், பின்றது 1. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல அது இருக்கிறதுனால அப்படி எழுதிக்கிறோம். மைனஸ் தனியா இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் 10ன்றதும் தனியா இருக்கு. ஓகே, இப்போ 10ல 1 சப்ட்ராக்ட் பண்ணி எழுத போறோம். டென்னில் 1 சப்ட்ராக்ட் பண்ணா பிளஸ் 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா, இந்த பயிற்சியில எல்லா ஃபார்முலாவுமே ரெண்டு வேரியபிள் தான் ரூட்டுக்குள்ள இருக்கும், ரெண்டுமே ஸ்கொயர்ல இருக்கும் இல்லையா? இப்போ இங்க எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கரெக்டா இருக்கு. இப்போ 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ஃபார்மேட்ல 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இது எந்த டைப்ல வரும் அப்படின்னு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓரமா எழுதி பாருங்க, ரஃப் ஒர்க்கா பண்ணி பாருங்க. இது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. நம்மளோட ஃபார்முலா பேஜ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்ல தான் எழுதிருப்போம். ஓகே, ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா வேரியபிள் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ உங்களால யோசிக்க முடியுதா இதுக்கான ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னோன்னு? லாக் டைப் இது. ஓகே, எக்ஸ் பை 2ன்னு போட்டுட்டு ரூட் ஆஃப் இந்த கொஸ்டின் அப்படியே எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ நான் சைட்ல எழுதிருக்கேன் இல்லையா ஹின்ஸ், இதை வச்சுதான் இந்த ஃபார்முலாவை ஈஸியா எழுதிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் நடுவுல பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் தான் வரும் ஃபார்முலால. ஏ ஸ்கொயர் பை 2 அப்படின்னு போட்டுட்டு லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் போட்டுட்டு ரூட் ஆஃப் அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதணும். இது வந்து இந்த டைப்புக்கான ஃபார்முலா. இது ரொம்ப மெமரி பண்ணாம ஈஸியா நம்ம சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? எக்ஸ் பிளஸ் 1. அதை நம்ம ஓரமா எழுதிக்க போறோம், எக்ஸ் பிளஸ் 1. ஏவுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? 3. அப்போ அதையும் நீங்க ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலா ஸ்மால் எக்ஸ் பிளஸ் 1, கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலா ஸ்மால் எக்ஸ் பிளஸ் 1, ஏவுக்கு பதிலா 3 வந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நம்மளோட வேலை ஓவர். அப்ப எக்ஸ் பிளஸ் 1 பை 2 ரூட் ஆஃப், இப்போ இந்த உள்ள இருக்கிற பார்ட் இருக்குல்ல, அந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலா என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்? எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் ஏ ஸ்கொயருக்கு பதிலா 3 ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலா 3 ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் கேபிட்டல் எக்ஸுக்கு என்ன வேல்யூ? எக்ஸ் பிளஸ் 1. இது ஒரு பிராக்கெட்ல எழுதிக்கலாம். பிளஸ் ரூட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸுக்கு என்ன? எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏவுக்கு பதில் 3 ஸ்கொயர். மாடுலஸை முடிச்சு பிளஸ் சின்னு போட்டுருங்க. ஓகே, இப்போ ஃபைனலா ஆன்சர் ரைட் பண்ணும்போது இந்த ரூட்டுக்குள்ள இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அது எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ல விரிவு பண்ணி 3 ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணா கொடுத்த கொஸ்டின்ல இருக்கிற அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நான் ஈஸியா கொடுத்த கொஸ்டின்ல இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 10, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 10. சப்போஸ் யாருக்காவது புரியலன்னா பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் நம்ம விரிவு பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2ab
6ன்னு வரும். சாரி. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2xன்னு வரும். பக்கத்துல ஒரு 3 ஸ்கொயர் இருக்கு. அது 9 வரும். இப்ப சிம்பிளிஃபை பண்ணா பாத்தீங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 10ன்னு கிடைக்குது. அதுக்கு நம்ம ஈஸியா அந்த கொடுத்த கொஸ்டின்ல இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்து எழுதிடலாம். பிளஸ் இங்க 3 ஸ்கொயர் இருக்கு. அதை நம்ம 9/2 ரைட் பண்ணிக்கலாம். log of x plus 1 இந்த ரூட்டுக்குள்ள இருக்க வேல்யூ என்ன? அதே இங்க ரூட்டுக்குள்ள இருக்க வேல்யூ தான். அது கொடுத்த கொஸ்டின்ல இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் தரும். அதை ஈஸியா நம்ம கொஸ்டினை பார்த்து எழுதிடலாம். இல்ல விருப்பம் இருந்ததுன்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதலாம். மாடுலஸ் முடிச்சு பிளஸ் சீன் போட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.